கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக ரோமருக்கு எழுதின நிருபம் 14வது அதிகாரம் 13ஆம் வசனத்தினுடைய முதற் பகுதி. இப்படி இருக்க நாம் இனிமேல் ஒருவரை ஒருவர் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருப்போமாக. எனக்கு அருமையானவர்களே, இந்த இடத்துல வேதம் சொல்லும் பொழுது, பவுல் அப்போஸ்தலன் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், ஒருவரை ஒருவர் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருப்போமாக. ஒருவேளை மற்றவங்க நம்மளை குற்றவாளின்னு தீர்த்திருக்கலாம். மற்றவங்க நம்மளை பார்த்து இவெல்லாம் குற்றம் செய்தவன், இவெல்லாம் நல்லவனா என்று சொல்லி பலவிதமான வார்த்தைகளை பேசியிருக்கலாம். அதை கேட்டு நாமும் கூட ஒருவேளை திருப்பி அவங்களை குற்றவாளிகள் என்று தீர்த்திருக்கலாம். ஆனால் இன்றைய நாளிலே தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், இப்படி இருக்க நாம் ஒருவரை ஒருவர் குற்றவாளிகள் என்று சொல்லவே கூடாது. கர்த்தருக்குள்ளாக நாம் எல்லாரும் சகோதர சகோதரிகளாக இருக்கிறோம். கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ள இருக்கணும். நம்மை அவர்களை என்ன வேணாலும் சொல்லட்டும், எல்லாத்தையும் மறந்துருங்க, பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, ஆகவே பழையவைகளை எல்லாத்தையும் விட்டுருங்க, அவன் செய்தது அவனுக்கு என்று சொல்லி எல்லாவற்றையும் விட்டு மறந்து மன்னித்து, ஆண்டவரே அவன் என்னுடைய சகோதரன், பேசினவர்கள் என்னுடைய சகோதரி என்று சொல்லி அவர்களோடு கூட நாம் ஒருமனப்படும் பொழுது கர்த்தர் நம்மை நிச்சயமாக மேன்மைப்படுத்துகிறவராக இருக்கிறார். நாம் தேவனுக்கு தான் கணக்கு ஒப்புவிக்கணும், மனுஷனுக்கு கணக்கு கொடுக்கவே வேண்டாங்க. நாம் குற்றவாளின்னா ஆண்டவருக்கு தெரியும், நாம் ஆண்டவருக்கு கணக்கு கொடுத்தே தீரணும். இல்லை நமக்கு எதிராளியாக இருக்கிறவர்கள் குற்றம் செய்வார்களானால் அவர்களும் கண்டிப்பாக ஆண்டவருக்கு கணக்கு கொடுத்தாகணும். யாரையும் ஆண்டவர் கணக்கு கேட்காம விடவே மாட்டார். ஆகவே நாம் ஒருவரை ஒருவர் குற்றவாளிகள் என்று தீர்க்காதபடிக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை முழுமையாக ஒப்பு கொடுப்பது அவசியமாக இருக்கிறது. அதை தான் கர்த்தர் நம்மில் விரும்புகிறவராக இருக்கிறார். நம்மில் ஒருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு, ஒவ்வொருவரும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பார். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. ஆகவே இந்த நாளிலும் எனக்கு அருமையானவர்களே, நம் மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்த்து கொண்டிருக்கிறோமா? மற்றவர்கள் எனக்கு விரோதமாக செய்தாங்க, அதனால்தான் நான் தீமை செய்தேன், அவன் என் மேலே கல் வீசினா நான் திருப்பி வீசினேன், அப்படி சொல்கிறீங்களா? வேண்டாம், கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். செய்தவர்கள் செய்யட்டும், நாம் அவர்களுக்கு நாம் நேசிக்க ஆரம்பிப்போம், அவர்களிடத்தில் பேசுவோம், அவர்களோடு கூட நாம் இணக்கமாக இருப்போம். கர்த்தர் உங்கள் வாழ்வில் ஒரு பெரிய வெளிச்சத்தை கொடுப்பார். எந்த இடத்தில் தாழ்ந்தோமோ அதே இடத்துல கர்த்தர் உயர்த்துவார். எந்த இடத்துல கனவீனப்படுத்தப்பட்டோமோ அந்த இடத்துல கர்த்தர் உன்னை கனப்படுத்துவார். நீ இழந்து போனவைகளை எல்லாவற்றையும் திருப்ப கொடுப்பார். நீ இழந்து போன மேன்மையை கொடுப்பார். ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல கால வேளைக்காக நன்றி அப்பா. நாங்கள் ஒருவரை ஒருவர் குற்றம் சுமத்தாதபடிக்கு உண்மையிலே அன்பு கூற கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். கேட்கிற ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவப்பா. கடினமான பாதை தான், எங்களை நிறைய அபியூஸ் பண்ணுறாங்க, மற்றவங்க செய்யாததை செய்தேன் என்று சொல்லி கேட்ட பொழுது கோபமாக இருக்கு. ஆனாலும் கர்த்தர் கிருபியாக மன்னிக்கிற சுவாபத்தை தாங்க ஆண்டவரே. அவர்களை நேசிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. அந்த தோல்விகளின் மத்தியில் கர்த்தர் அவர்களை சந்திங்க, ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.